ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 16 முதல் 22 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 19/11/2025 புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது. இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம். எங்களுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் கடகத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வக்ர கதியில் இருப்பதால் நீச்ச பலனை தருகிறார் என்று சொல்லலாம். எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறார். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். இப்போ 7வது சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அதாவது கடந்த 3.5 ஆண்டு காலமாக, சுமார் 3.5 ஆண்டு காலமாக 7வது சனி போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, அவங்க நினைக்கிற குரூப்பில் போய் சேர முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பயமும் இருக்க வேண்டாம். ஏன்னா 7 சனியுடைய தாக்கம் இருக்காது. ஏங்க தாக்கம் இருக்காது? சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாருங்க. நீச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் பார்வை சுப பார்வை தான். அப்போது சனி பகவானை பார்ப்பதால் எந்த ஒரு கெடுபலனும் தராது சனி பகவான். மாறாக நல்ல பலன். அதாவது 7 சனின்னா ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், மந்திச்சூட்டு மாதிரி இருப்பீங்க, தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரும்னு சொல்லணும். ஆனால் குரு பார்க்குறார். அப்போ தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு சூழல், தெளிவாக இருப்பீங்க, எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? 7க்கும் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 5ல் இருக்கார். இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குது, 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, ராசியை குரு பார்க்குறார். சூப்பருங்க.
இந்த ராகு கேதுக்கள் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் கேது இருக்குது. உண்மையிலேயே 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரலாம். சூப்பர், 100% நல்ல பலனை தரும். ராகு 12ல் இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 50% நல்ல பலனை தரும். ராகுக்கு 12ஆம் இடம் உகந்த இடம் இல்லைனாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அதாவது துஷ்டான 12ல் போய் உட்காந்தா அது வெளிநாடு அனுப்பி உங்களை ஃப்ளைட்டு ஏற்றி உங்களை அங்கே போய் நல்லா சம்பாதிக்க வைக்கும். வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். இல்லை வெளி மாநிலமாவது போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வெளி மாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலை. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ல் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெற வைப்பார். எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். எதிரிகளே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வரும். கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்ததுனாக்கா இப்போ அந்த கேஸு உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய, அந்த கேஸ் மூலயமா நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படாது, தாமதம் தான் இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டாம். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை இருக்கும். 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருந்தால் கணவன் மனைவி மட்டுமில்லை, வீட்டில் மட்டுமில்லை, வெளி வட்டார பழக்க வழக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு வாக்குவாதம், வீண் கைகலப்பு, சண்டை சச்சரவு, கோபம் அடைதல் இதெல்லாம் வரும். கோபத்துக்கு உச்சத்துக்கே போவீங்க, கைகலப்பும் வரும், வாக்குவாதங்கள் நிறைய நடக்கும். இதெல்லாம் இந்த நீங்கள் இப்போ மீனராசிக்கு இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மௌனமாக இருந்துட்டீங்கன்னு வைங்களேன். எந்த கோபமே படக்கூடாது. யார் எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படின்னு அவன் கோபப்படுறவன் கோபப்பட மாட்டான். உங்களுக்கும் கோபம் வராது. உங்களுக்கு கோபம் வர்றதால என்ன நஷ்டம்? கோபத்தை அதாவது பதறினால் சிதறி விடுவாயின்னு சொல்லுவாங்க. கோபம் வந்தாலே நமக்கு என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. அதையும் தாண்டி டென்ஷன், பிபி, சுகர் எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோபம் பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவுகள் வைக்கும். இப்படி இதெல்லாம் நடக்கும். நல்ல நண்பராக இருப்பார், அவர் ரொம்ப நீண்ட கால நண்பராக இருப்பார், பால்ய நண்பராக இருப்பார். அவர் ஏதோ சொல்ல போய் நீங்கள் ஒன்று சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல, நீங்கள் சொல்கிறது அவர் புரியாமல் சண்டை சச்சரவு. எதுக்குங்க? விட்டு கொடுத்து போனீங்கன்னு அந்த நட்பை நீங்கள் இது பண்ணணும். எத்தனை வருஷம் நட்புப்பா நமக்கு, சரி இருக்கட்டும், ஏதோ அவர் சொல்கிறாரு ரைட் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. வாழ்க்கையில் எங்கேயுமே ஜெயிக்கிறவன் விட்டு கொடுத்து போனால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ தோக்கிறவங்களாம் பாருங்கள், வீம்புக்காக இருக்கிறவங்க தான் தோக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தில். மற்றபடி உங்களுக்கு இந்த கூட்டு தொழில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பார்ட்னர்ஷிப்பை வச்சு அங்கே கூட ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும். அவர் இதை சொல்லிட்டாரு, இவர் அதை சொல்லிட்டாரு அப்படின்னு அதை பெருசாக பூதாகாரமாக ஆக்கிடுவாங்க. யாரும் எதுவும் சொல்லலைங்க, நீங்களாக தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளை பிரிக்கிறதுக்கு வெளியில் இருக்கிறவன் எவெல்லாம் சதி பண்ணுவான், அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ஒத்துமையாக இருப்போம். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறேன்னு ஒரு உடன்படிக்கை, ஒற்றுமையான ஒரு உடன்படிக்கையாக இருந்ததுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். 8ஆம் இடத்துல புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ ரொக்கமோ இப்போ மீண்டும் கைக்கு கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம்.
வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் அங்கே போய் புதன் உட்காந்துருக்கார். இப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் நன்மை நல்லது நிச்சயமாக இருக்குது. ஆனால் கான்ட்ரவர்சி வரும், இது இயற்கை தான். அடுத்தது 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்ல குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு எல்லாம் பாக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் 6 அங்கே 9ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார். அதனால் வேலை விஷயங்கள் ஒரு ஏதாவது இன்டர்வியூ வருது, அதெல்லாம் நீங்கள் தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு யாரும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பாக்கியமான ஒரு சூழல். அதையும் தாண்டி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரம், விவசாயம் சார்ந்த பிரிவில், மெடிக்கல் ஃபீல்டு, இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நினைச்சதை சாதிக்க முடியும். சொத்து பத்தில் ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிச்சயமாக அது உங்களை தேடியே வரும். ஏதாவது வீடு வீடு கடை ஏதாவது லீஸுக்கு எடுப்பீங்க, வாடகை கொடுத்தது இப்போ லீஸுக்காக மாறும். அதுபோல் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்தது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வேலை பார்க்குறவங்க அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க பேனலில், கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க, லோனுக்காக காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களை கௌரவப்படுத்தி கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நிர்வாகத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். திருமணம், முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு இந்த குரு பகவான் ஏற்பாட்டினை செய்வார். ராகு கேது பிடியில் இருக்கிறதால கேது ஓகே, ராகு 12ல் இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சரி, இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த அன்பர்கள் எந்த சித்தரை வழிபாடு செய்யலாம், எந்த ஜீவ சமாதியை போகலாம், போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்க்கையில் ஒரு வளமும் ஒரு செழிப்பான ஒரு அமைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுரையில் தியாகராஜா காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜ் பக்கத்தில் சிவபிரகாச சுவாமிகளுடைய சித்தர் பீடம் இருக்குது, அதாவது ஜீவசமாதி. அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அவருடைய போக முடியாதவங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், அருப்புக்கோட்டை அடுத்துல புலியூரான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சித்தர் கோயில், புலியூரான் பேரே புலியூரான் தான். புலியூரான் சித்தர் கோயில்னு இருக்குது அங்கே அந்த அருப்புக்கோட்டையில். அவர் அந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணுங்கள், அந்த ஜீவசமாதியை வழிபாடு பண்ணுங்கள், சித்தருடைய திருநாமத்தை போட்டுருங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சித்தருங்க. திருவண்ணாமலையில் நீண்ட காலம் வாழ்ந்து மக்களுக்கு அருள்பாலித்த ரமண மகரிஷி அவர்கள். இந்த ரமண மகரிஷியை அந்த இதுக்கு நீங்கள் போயிட்டு அவரை வழிபாடு பண்ணுங்கள், அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவருடைய திருநாமத்தை சொன்னாலே வாழ்க்கையில்
அடுத்த லெவலுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மீனராசி அன்பர்கள் 17, 18, 19 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க, மற்றபடி சூதனமாக நன்றிங்க, எந்த குறையும் வராது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.